ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி 1977 உருவாக்கப்பட்டதான் இந்த தொகுதி. இந்த தொகுதியில பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. கத்திப்பாரா ஃப்ளைஓவர், சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச், பல சிறப்புகளை உள்ளடக்கியதான் ஆலந்தூர் தொகுதி. இந்த தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக தாமோ அன்பரசன் அவர்களும், அதிமுக சார்பாக சரவணன் அவர்களும், நாம் தமிழர் சார்பாக மகாலட்சுமி அவர்களும், தாவேகா சார்பாக ஹரிஸ் அவர்களும், இந்த 4 பிரதான கட்சி வேட்பாளர்களும் ஆலந்தூர் தொகுதியில போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா 2,93,052 பேர். இதுல ஆண் வாக்காளர்கள் 1,43,839 பேர். பெண் வாக்காளர்கள் 1,52,173 பெண் வாக்காளர்கள் இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில இருக்காங்க. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி 1977க்கு முன்னாடி பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியாக தான் இருந்தது. இந்த பரங்கிமலை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன். 2 முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, இந்த தொகுதியை மக்கள் யார் ஆதரிக்கிறாங்கன்னு இந்த மக்கள்கிட்ட கேட்போம். இந்த தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே. எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? அவங்க மகளிருக்கு நல்லா ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. மாசம் 1000 ரூபாய். பெத்த பிள்ளையே இந்த காலத்துல ஒரு எச்டி வாங்கி கொடுக்க மாட்டான். யாரோ எவரோ அவங்க பணமோ மக்கள் பணமோ கொடுத்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஆதரவு பண்றாங்க. காலாகாலமா இதுக்கு மேல திராவிட மாடல் தாங்க வரணும். எடப்பாடி. எதனால அதிமுக ஆதரிக்கிறீங்க? நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறேன். எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறனால அவங்கள தான் ஆதரிக்கிறேன். டிஎம்கே ஸ்டாலின், முக ஸ்டாலின். திமுக தாமோ அன்பரசன் அவர்களுக்கு தான். எதனாலண்ணா? எங்கள் பகுதி அவர் நிறைய நல்லா செஞ்சிருக்காரு. அவர் இன்னும் செய்யறேன்னு இருக்காரு. அதனால நான் விஜய் போடுறாங்க. எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க? புதுசாக வரட்டும் என்ன ஆளு அதான் வரணும். எங்களுடைய ஆதரவு உதயசூரியனுக்கு. எதனால உதயசூரியன் ஆதரிக்கிறீங்க? உதயசூரியனுக்கு எதனால போடுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு 1000 ரூபா போடுறாரு, ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா போடுறாரு. அப்புறம் இப்போ நல்ல நல்ல சலுகை எல்லாருக்கும் கிடைக்குது. லேடிஸுக்கெல்லாம் நிறைய சலுகை இருக்குது. அதனால் எந்த ஆட்சியிலையுமே இது மாதிரி ஹெல்ப் பண்ணதில்லை. இந்த ஆட்சியில் நல்ல ஹெல்ப். அதனால் உதயசூரியனுக்கு எங்கள் ஓட்டு. விஜய்க்கு ஒரு சிஸ்டராக சொல்கிறேன், விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டு. அந்த நம்பிக்கை எதனால வந்துச்சு? நம்பிக்கை அது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறாரு, அதுக்காக தான். எங்களுக்கு கலைஞர் தான். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. காலேஜ் பொண்ணுங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. பணத்துக்கோசம் இல்லை, எங்களுக்கு அப்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுறோம். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. வயசானவங்களுக்கு மாத்திரை மருந்து எல்லாத்துக்கும் காசு பார்க்குறாங்க. அதனால அது ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கு. அதனால நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்போ காசு கொடுக்கறதப்ப நாங்கள் ஓட்டு போட்டோம். இப்போ எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாரு. அப்போ நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும். நான் 18 வயசுலேருந்து ஓட்டு போடுறேன். அப்போல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. காசுன்ட்டு சொல்லி நாங்கள் போடல. ஆனால் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என் மனைவி கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த 5000 மொத்தமாக பணம் போட்டார். அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. அவர் தான் மறுபடியும் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் வேண்டுகோளும். கண்டிப்பாக விஜய்க்கு தான். எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் யாரோ இந்த அளவுக்குலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதில்லை. அதனால விஜய்க்கு. கண்டிப்பாக விஜய்க்கு தான். கம்பல்சரி புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் ஆதரவு விஜய்க்கு. தைரியமாக பேசுகிறாரு, அதுக்கே தைரியம் வேணும். அதனால விஜய் கண்டிப்பாக. இந்த தேர்தலில் என்னுடைய ஆதரவு முழுக்க முக ஸ்டாலின். ஏடிமிக்கு. எதனால நான் அதிமுக ஆதரிக்கிறேன்? நான் ஏடிமிலேருந்து அந்த காலத்துலேருந்து ஏடிமில் தான் வேணும். அதனால ஏடிமி ஆதரவு. விஜய் வர புதுசாக எலெக்ஷன் வந்திருக்காரு. இந்த எலெக்ஷனில் அது நமக்கு செட் ஆகாது. நான் ஏடிமிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். திமுகவுக்கு. எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? நான் அப்பத்துலேருந்தே திமுக தான். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா காலத்தில் நான் டிஎம்கே கேட்குறேன் தான். நான் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன். இல்லை, விஜய் வேற இந்த எலெக்ஷனில் புதுசாக வந்திருக்காரு. அவர் குழந்தைங்க. அவர் என் வயசு கூட அவர் கிடையாது. அவருக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு அவங்க குடும்பம் புள்ள குட்டியை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். இப்போ நான் என் வீட்டில் எப்படின்னா, என் பொஜை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். பாத்திரம் விலைக்கு வச்சுருவேன், வாசல் பெருக்கிடுவேன், தண்ணி தூக்கி வச்சுருவேன். எல்லா வேலையும் பார்த்து, ஏன்னா என் பஞ்சாயத்து நல்லா இருக்கணும் ஏன்றதுக்கோசரம். அவர் பஞ்சாயத்து பிள்ளையே நல்லா வச்சுக்காதவர். நம்ம அவருக்கு இது பண்ண முடியாது. ஆனால் நான் திமுக கேட்குறேன். டிவிக்கு எதனா? எதனால டிவிக்கு ஆதரிக்கிறீங்க? புது மாற்றம் வரணும். மக்களுக்காக நல்லா சேவை செய்யணும். ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கவங்களே காலகாலமாக இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கேவே இருக்காங்க. அதனால புது ஆட்சி வரணும், புது சேவை செய்யணும் மக்களுக்காக. அவர் மீது நம்பிக்கை வருதுல்ல, எதனால வருது? எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வராரு. நம்மளுக்காக வரும்போது அவருக்காக ஒரு புது மாற்றத்துக்காக நம்ம போகக்கூடாதா? நான் எப்பவுமே டிஎம்கே தான். எப்பவுமே நம்ம பரம்பரையே டிஎம்கே பரம்பரை தான். எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாரு.
அவர் என்ன சொல்கிறது, இந்த மக்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு லேடிஸுக்கு. இப்போ 8000 கூப்பன் தர போகிறாங்க. எவ்வளோ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் எப்போவுமே டிஎம்கே. விஜய் வர புதுசாக எலெக்ஷன் வராரு. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுண்ணா. டிஎம்கே தானே. அவர் ஒரு ஆளே கிடையாதுண்ணா என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட கருத்து அவருக்கு வாய்ப்பு கம்மி தான். எப்பவுமே டிஎம்கே தான். விஜய்க்கு தான். எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? ஆட்சி மாறணும்பா. இந்த ஆட்சி நல்லா இல்லை, பிடிக்கல. அவர் மீது நம்பிக்கை வருதுல்ல, எதனால்? ஏதோ ஒரு குட்டுப்பாடம் மாதிரி எல்லாருமே நம்புறாங்க. நானும் அதே மாதிரி நம்புறேன். இதுதான். ஆனால் விஜய் வரணும். எதனால் திமுக ஆதரிக்கிறீங்க? எனக்கு அவங்களால ரொம்ப பெனிஃபிட் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் அவங்களால நல்லது. பிள்ளைங்களும் படிக்குது, எங்களுக்கும் மறுபடியும் நல்லா ஒரு ஆதரவு எங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு தான். எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? எலெக்ஷன் மாறணும்ல, ஒரே எவ்வளோ நாள் தான் நிற்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அங்கங்கே ரேப் நடக்குது, சின்ன பசங்க கூட விட மாட்டுறாங்க. அப்போ ஒரு பாதுகாப்புக்கு ஒரு எலெக்ஷன் மாறணும்ல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம்ல ஆட்சியில். புதுசாக மாறினா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆட்சி. ஒரே ஆட்சி போட்டு எல்லாருமே மக்கள் தள்ளாடுறாங்க. காசு கொடுக்குறதா இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் மக்கள் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே. நாம் தமிழரும் இருக்காங்க. நாம் தமிழே இருக்காருடா, அவர் கத்துறாசவே ஒன்றும் செய்ய மாட்டுறாரு. அதனால தான் நாங்கள் விஜய்க்கு இந்த வாட்டி ஓட்டு போடலாம். நாங்கள் ரெக்கார்டிங் தான். எதனால் அதிமுக ஆதரிக்கிறீங்க? நாங்கள் சின்னதுலேருந்தே ரெக்கார்டு கட்சி தான், அதை மாற்ற முடியல. எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? இப்போதான் அவர் வராரு, நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஆதரவு பிஜேபி தான். எதனால் பிஜேபி ஆதரிக்கிறீங்க? மோடிஜி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க. சாலையிலேருந்து போக்குவரத்து எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் நம்ம திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ட்ரெயின் ஃபெசிலிட்டி அதிகமாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்துடலாம். நிறைய ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்டுமே இப்போ ஈவினிங் ஃப்ளைட் ஒன்று கொடுத்துருக்காங்க சாதாரணத்துக்கு மேலே. அப்புறம் மக்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எல் மூலமாக நிறைய ரீசார்ஜ் பாருங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் மோடிக்கு ஆதரவு. இளைய தலைமுறை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே. எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம். யாரும் சொல்கிறீங்க? விஜய். அதை நம்பிக்கை வர காரணம் எதுனா? அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. செய்வாரான்றது ஒரு நம்பிக்கையில நாங்களும் ஓட்டு போடுவோம். செய்வார் நம்பிக்கையோட போடுறோம், என்ன செய்வாரோ தெரியாது. செஞ்சா நல்லா இருக்கும். விஜய்க்கு தானே. எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? ஏன்னா இப்போ இது எனக்கு ஓட்டு போட்டு நாள்லேருந்து பார்த்துக்கிறேன். இவங்க 2 பேருமே அவங்க 2 தான் ஆண்டுன்னுக்குறாங்க. புதுசாக விஜய் ஆண்டா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சீமான் இருக்காரு காலத்தில். சீமான்லாம் எனக்கு ஒன்று வேஸ்ட்டுங்க. இவங்க வந்து 2 பேருமே தான் மாற்றி மாற்றி ஆண்டுன்னுக்குறாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துன்னுக்குறோம். எதுவுமே எங்களுக்கு சரியில்லை. இதுக்கப்புறம் விஜய் வந்தாருன்னா என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். விஜய்க்கு. எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? அவர் வந்து நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். அவர் ஓப்பனாக உண்மையை சொல்கிறாரு, யாருமே உண்மையை சொல்ல. திமுகவுக்கு தான் போடணும். ஏன்னா அவங்க வந்து இப்போது கரெக்டாக செஞ்சுங்க வராங்க எல்லாருமே. இனிமேல் விஜய் வந்து எல்லாத்தையும் மாற்றுவாருன்றாங்க. அது வந்து நடக்காத காரியம். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த ஆட்சியை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் நம்ம மக்களுக்கு, நம்ம இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் நல்லா ஆதரவாக இருக்காரு. அதான் இதே ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். விஜய் வர புதுசாக வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதா நினச்சிட்டு இருந்தோம். சில பல காரணங்கள்னால அவருக்கு இப்போ தள்ளி வைக்கிறோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆனால் பார்க்கலாம். விஜய்க்கு. எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? இப்போதைக்கு கட்சிங்கெல்லாம் கொள்ளாடிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க எல்லாருமே. மற்றவங்க நல்லதே இல்லை, நல்லா பேசுகிறாங்க. ஆனால் மக்களுக்குன்னு எதுவும் சரியாக செய்யலை. இவர் வந்தால் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தோம். புதுசாக வரணும், புதுசாக வாய்ப்பு. யார் அந்த புதியவராக யார்? இந்த சீமானும் இருக்காரு களத்தில், விஜய் இருக்காரு. விஜய்க்கா எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? புதுசாக அவர் என்ன பண்ணாரு? எதனால் டிடிகே ஆதரிக்கிறீங்க? அதனால் இந்த திமுக அதிமுக இருக்காங்க, சீமானும் இருக்காரு. யாராலும் எப்பவுமே நீங்கள் விஜய்க்கு போடுவீங்களா நீங்கள்? ஆமாங்க. எதனால் விஜய் வாக்களிக்கிறீங்க? அவர் வளர்றாரு. வளர்ந்து எம்ஜிஆர் 2000 தொடங்கி எம்ஜிஆர் டிவிகே விஜய் தான். எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? ஆமாம், அவர் தான் எல்லாம் சொத்தெல்லாம் விட்டுட்டு 250 கோடி விட்டுட்டு திரைக்கு வராது. திரைக்குள்ளே நினச்சிருக்கலாம். நோண்டுறது தான் இது வராது, அரசியல் வராது. அவர் நினச்சது எப்படி வேணால் வாழ்ந்துருக்காங்க. ஒரு ரஷ்யாலேயோ இல்லை இங்கிலாந்துலேயே போய்ட்டு ஒரு பெரிய பங்களா வீடு ஒன்று வாங்கிட்டு ஒரு 600 பேஜ் வேலைக்காரனை வச்சுக்கின்னு எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாமா? அவர் ஏன் அரசியல் வராது? அவர் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுக்க வராரு, மக்களை பார்க்க வராரு.
அரசியல் நல்லா இருந்தால் வந்துட மாட்டாரு, அதனால தான் வர்றாரு, அதை தான் ஓட்டு. இல்லை சில நடிகர்கள் வந்து இதில் வந்துக்கிட்டே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சூர்யாலாம் அடிச்சுக்கிட்டே தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு, அப்படியே செய்யலாம் சில விமர்சனம். அப்படியே ஏற்கனவே ஒரு செஞ்சாதான். ஆனால் அதிகாரம் ஒன்று ஓணும்ல, அதிகாரத்துக்காக இதில் வராது. அப்படியே செஞ்சுட்டா அது ஒன்றும் இல்லை, அதிகாரம் கையில் இருக்கணும், அதிகாரம் கையில் தான் அரசுக்கு வராது. டிவி எதனால் டிவிக்கு ஆதரிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஆச்சு பார்க்கலாமே. இல்லை அவர் புதுசாக தான் வராரு, அந்த நம்பிக்கை எதனால் வந்துச்சு உங்களுக்கு? இதுமாரி வந்து யாருமே எதுவுமே பண்ணல, மறுபடியும் வராங்க பார்க்கலாமே. அதனால டிவி விஜய் ரசிக்கிறேன். சீமான களத்தில் இருக்காரு, லவ் போட்டுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் முதல் டைம் வராரு, பார்க்கலாம். எடப்பாடி எதனால் அதிமுக ஆதரிக்கிறீங்க? எங்கள் குழந்தை தான் எம்ஜிஆர் விஜய் எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? எல்லாமே நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். புது கட்சியாக வரணும். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம், இந்த என்னோடய வயசுக்கு இத்தனை வருஷத்துக்கு டிஎம்கே ஏடிஎம்கே அது ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ புதுசாக ஒன்று வரணும். டிஎம்கே தான். எதனால் திமுக ஆதரிக்கிறீங்க? நல்லா செய்கிறாங்க மக்களுக்கு. இந்த முன்னாடியோட கலைஞர்களோட இப்போ நல்லா அப்பாவோட புள்ள நல்லா செய்கிறார். கல்வி, மக்களுக்கு பசிக்கு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, காலையில் டிஃபனு, மக்கள் பஸ்ஸில் ஃப்ரீ எல்லாம் நல்லா செய்கிறாங்க. இப்போ இல்லை, நான் பரம்பரையாக டிஎம்கே தான். எந்த கட்சி வந்தாலும் போட மாட்டேன். புதுசாக ஒரு மாற்றம் இருக்கணுன்றது எல்லாரோட மைண்ட் செட்டில் இருக்குது. அது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றது எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. அது நடந்தால் நல்லா இருக்கும்ன்றது எல்லாரோட கருத்து தான். ஒரு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அதை சரி செய்யாமல் அடுத்த ஆட்சிக்கு விடுறாங்க. மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு மாற்றம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றம்ன்றது நீங்கள் யாரை குறிக்கிறீங்க? மாற்றம்ன்றதுன்னா டிவிக்கு எக்ஸ்பெக்ட்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர் வந்தால் நல்லா இருக்குன்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டிவிக்குண்ணா எதனால் டிவிக்கு ஆதரிக்கிறீங்க? இது வரைக்கும் என்ன பண்ணாங்க இருந்தவங்கலாம், அதுக்காக தான். இல்லை அவர் புதுசாக தான் வராரு, அந்த நம்பிக்கை புதுசாக வந்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, அதுக்காக தான் பண்ணுறோம். இல்லை சீமானு இருக்காரு, சீமான் வந்து எப்போத்துலேருந்தே இருக்காரு தான், இல்லைன்னு சொல்லி. அவர் இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்தாரா? எந்த ஸ்டெப் எடுத்தது கிடையாது. அவர் ஜெயிக்கிறத பொறுத்த வரைக்கும் தான் ஸ்டெப் எடுத்துருக்காரு தவிர மக்களுக்காக எந்த ஸ்டெப் எடுத்தது கிடையாது. அதனால தான் இவர் வராரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரவு. எதனால் திமுக ஆதரிக்கிறீங்க? திமுக ஆதரிக்கிறோன்னு சொன்னாக்கா ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், மிகவும் பின்தங்கியோர் இவங்கெல்லாம் அடிப்படை வசதியிலேருந்து மேலே மேலே முன்னேற்ற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுறாங்க. அதனால் ஆதரிக்கிறேன். அப்புறம் விடியல் பயணம், மகளிர் 1000 ரூபாய் கொடுத்தது, படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது. இது எல்லா பள்ளியிலையும் நடக்குது. அதனால் பசங்க வந்து பசியார பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. கல்வி தான் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு.